ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பார்ட்டிகல்ஸ் பிஎன்ஜி எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்கான வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹேவி பிளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேவ் டு ஃபைல், லோட் ஃப்ரம் ஃபைல். அதில் லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும். ஸோ லோட் பண்ண டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், பிஎன்ஜி, பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செட் பண்ண போகிறோம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜில் ஜென்ரல் அப்புறம் இமேஜ் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் போங்க. அதில் பிக் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் பேக்ரவுண்டாக வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர்ஃபுல் இமேஜ் செலக்ட் பண்ணாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ கலர் அகைன் எப்படி வர வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் செட் பண்ண போகிறோம். ஸோ கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஓவரால் கீழே இருக்கிற அப்பியரன்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் கொடுத்து பார்ட்டிகல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போது அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாட்ஸ் இப்போது ஃப்ளவராக மாறிடுச்சு, ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்ட்டு கீழே இருக்கிற அந்த இமேஜ் தான் வந்து நம்ம பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போயிட்டு விசிபிள் கொடுங்க. விசிபிள் கொடுத்தா உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் வராது, அதோட இமேஜ் மட்டும்தான் வரும். ஸோ இமேஜ் போங்க, கஸ்டம் இமேஜ் போங்க, பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பிஎன்ஜி டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சொன்னேன் என்னென்னா நீங்கள் எந்த கலர்ஃபுல் இமேஜ் செலக்ட் பண்ணாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அது எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது, பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் நார்மல் இமேஜாக கொண்டு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கலர்ஃபுல் இமேஜாக வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆப்ஷனில் போய்ட்டு கலர்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. நீங்கள் இதில் எந்த இமேஜ் செலக்ட் பண்ணாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும், இந்த ஆப்ஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தால். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த டெம்ப்ளேட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பார்த்தீங்கன்னா 1080, வீடியோ ஹைட்டும் அதே சைஸ் தான் கொடுக்கணும் 1080, ஃப்ரேம் ரேட் 60, வீடியோ பிட் ரேட் 12 கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.